எங்கப்பா போறோம்? நம்ம வீட்டுக்குதாம்மா. நீ ஆசைப்பட்டபடியே உன் கல்யாணத்தை ஊரையே கூட்டி விமர்சையா நடத்த போறேன். நாம உயிரோட இருக்கும்போது கூப்பிட்டாலே ஒரு பயலும் வரமாட்டான். இப்ப நம்மள புதைச்ச புல்லே முளைச்சிருக்கோம். இப்ப நீ யாரை வச்சு கல்யாணத்தை பண்ண போற? ஏய், இதுக்குன்னு ஒரு இளிச்சவாய ஃபேமிலி அங்க இருக்குடா. யாருப்பா அது? நம்ம சின்ன பாப்பா ஃபேமிலி தான். டேய் தெரி அக்கா ஓ ரெடியா? அப்ப மாட்றா. ஏய் என் தலையில இல்ல அங்க. நீ காலியா தானே இருக்கற, மாட்டலான்னு பார்த்தேன். நீ காட்டிட்டு இருக்க போடா. அத்தக்காரு கீழ போர்ஷன் வாடகை விட்டா நீங்க எங்க தங்குவீங்க? நானு மேல் போர்ஷன்ல தங்குவேன். அப்ப நாங்க எங்க தங்குறது? ஏய் ஸ்டோர் ரூம் காலியா தானே இருக்கு, அங்க போய் தங்குங்க. அது வந்து அது ஸ்மால். ஓ சுண்டக்கா சைஸ்க்கு அது போதும். அத்தை அப்ப நாங்க எங்க தங்குறது? ஏய் ஹால் காலியா தானே இருக்கு, அங்க ஃபேனை போட்டு தூங்குங்க. சரி அவங்க எல்லாம் ஓகே. நான் எங்க தங்குறது? மாடிப்படி கீழே ஈபி ரூம் இருக்குல்ல, ஆமா அதுக்குள்ள போய் படுத்துக்கோ. அது நாய் படுக்கிற இடங்க. அதனால தானே உன்னை படுக்க சொன்னேன். அப்ப நாய் எங்க படுக்கும்? என் பெட்ரூம்ல படுக்கும். டேய் மாட்றா. மாட்டியாச்சுக்கா. சூப்பர்டா. வா நம்ம உயிரை எடுக்காத ஒரு நல்ல ஃபேமிலியா வந்து நமக்கு மாட்டணும்டா. பேயா பேயா. நான் ஹாய் தானே சொன்னேன். உங்க காதுல பேயினா விழுந்தது. யோ சாம்ராணி சம்மதி ஏன் வந்து இப்படி பயமுத்துற? ஐயா அம்மா ஏன்டி இது கர்மா? ஏன் Dress இதா? நீ இருடி. சரி ரெண்டு சம்மதிகளும் சம்மதம் இல்லாம ஏன் ஜோடி போட்டு வந்து நிக்குதுங்க? ஆமா எங்க கோதுமை ரொட்டியை காணா. இந்த பையன் யாரு? தெலுங்கு ஹீரோ மாதிரிக்கிறான். யா இந்த ஆன்ட்டி யாரு? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க நினைக்கிற மாதிரி நான் சாம்பிராணி சம்பந்தி இல்ல. ஐ அம் லேட் சீனிவாசன். மீ டூ. நான் உங்க ஆந்திர சம்பந்தி கிடையாது. ஐ அம் லேட் அனிதா. ஐ அம் லேட் ரகு. ஷீ இஸ் மை மதர், லேட் சிவகாம். வாட்? பேருக்கு முன்னாடி லேட்? யா we are late club members. ஏன்டி அம்மா விளையாடுறியா? டிராமா பண்றியா? அம்மா you are mad. I'm not married yet. இவளுக்கு கல்யாணம் பண்ணதா நாங்க எல்லாம் வந்திருக்கோம். சரி கனகதுர்காக்கு ஒரு ஃபோன் போடுறா. சரிக்கா. ரிங் போதுக்கா. ఏయ్ ఎవర్రా ఈ కడప కనకదుర్గ పేరు చెప్తే కడప కర్నూలు ఒంగోలు గుంటూరు அம்மா அம்மா எக்கட தெரி? கடப்பால தாங்கறாங்க. நாங்க அவங்க இல்ல. இப்போது நம்புறீங்களா? உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதுல இப்பதான் 2 பேர் பாத்துக்கேன். அதுவும் அப்படியே நீங்க எங்க சம்பந்திங்க மாதிரியே இருக்கீங்களா? கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களா? சரி உங்களுக்கு என்ன வேணும்? வீடு வாடகைக்கு வேணும். இப்பதான் போட மாட்டேன், அதுக்குள்ள வந்துட்டீங்க. வர வேண்டிய நேரம் வந்துட்டோம். எங்களுக்கு முன்னாடி யாரும் வந்து தொங்கிட கூடாது பாருங்க, அதான் வந்துட்டோம். என்னது தொங்கில கூடாதா? அத தங்கிட கூடாது பாருங்க, அதனால தான் நாங்க ஃபாஸ்டா வந்துட்டோம். சரி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கவர்மெண்ட் சர்வீஸ். ரிட்டையர்டா? இல்ல எக்ஸ்பைர்டு. அது நான் டெட் சர்டிஃபிகேட் டிபார்ட்மென்ட்ல வர்க் பண்ணேன், அத சொல்றேன். இதுக்கு முன்னாடி எங்க தங்கிட்டு இருந்தீங்க? கண்ணம்மா பேச்சே. எவ்வளவு ரோஜா அக்கட உன்னாரு? அங்க ரோஜெல்லாம் இல்லம்மா, காக்கட்டாம்பூ தான் இருக்கும். ஐயோ எத்தனை நாளா இருக்கீங்கன்னு கேக்குறா. பர்மனண்டா தான். ஒரு வாட்டி உள்ள போயிட்டா அப்புறம் வெளில வரவே முடியாது, பூசி முழுகிடுவாங்க. இவன் என்ன பண்றான்? இவன் கோஸ்ட் ரைட்டர். என்னது? கோஸ்ட் ரைட்டரா? புரியல. மண்டபத்துல உட்கார்ந்து இவர் எழுதுவாரு, யாராவது அவங்க பேரை போட்டுக்குவாங்க. அதான் கோஸ்ட் ரைட்டர். யோ இப்போ நான் நிஜமாவே கோஸ்ட் ரைட்டர்யா? அதாம்மா நானும் சொன்னேன். சரி விடு. எனக்கு உங்க ஃபேமிலிய ரொம்ப பிடிக்கலையா? ஐயோ பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. அப்ப வாடகை அட்வான்ஸ் அதெல்லாம் நீங்க தான் எங்களுக்கு தரணும். முதல்ல வீட்டை வந்து பாருங்க, அப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கலாம். வாடி வாடி. ஆமா. வாங்க வாங்க, தைரியமா வாங்க. ஏய் இருங்கடி. ஏண்டி இந்த வீட்டை பத்தி, இந்த வீட்டோட ராசியை பத்தி டெனன்ட் கிட்ட பாசிட்டிவா எடுத்து சொல்லுங்கடி. இந்த வீடு செம்ம ராசி. போன வாரம் வந்த அன்னைக்கு எங்க அத்தை தனியாளா 2 லட்சம் ரூபாய்க்கு சரக்கு ஓட்டுனாங்க. போலீஸ்ல மாட்டவே இல்ல. ஏன் தெரியுமா? இந்த வீட்டோட ராசி அப்படி. சரக்கு மேட்டரை விடுங்க. போன வாரம் சப்ப குதிரை மேல எங்க அக்கா பணத்தை கட்டிச்சு கிண்டி ரேஸ்ல 10 லட்சம் ரூபாய் ஜெயிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த வீட்டு ராசி இது ஏன்டி மேட்ரு? எங்க அத்தை நகை கடையில திருகாணி திட்டுவாங்க. ஆனா ஒரு பையனும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்டே வீட்டோட ராசி அழகா. ஏ மண்டையில போட்டேன்னு வச்சுக்க. அதுவும் வீட்டோட ராசி. செருப்பு பிஞ்சிரும்டி. ஏண்டி இந்த வீட்டை பத்தி பாசிட்டிவா எடுத்து சொல்லுங்கன்னா என்ன பத்தி நெகட்டிவா எடுத்து விடுறீங்களா? அப்படியே ஏய் போங்கடி போய் கதவை திறங்க போங்க. போடா. மூஞ்சியும் மோகரையும் வந்து சேர்ந்திருக்கீங்க பாரு எனக்கு. வாங்க. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. வாங்க உள்ள வாங்க. என்ன அங்கே நின்னுட்டீங்க? எஸ் வெல்கம் ஆல் ஆஃப் யூ. ஐயோ நீங்க எப்படி உள்ள?
வீட்டை பாக்குறதுக்காக பால்கனில ஏறி படிக்கட்டு வழியா குதிச்சாங்க. புதுசா பாக்குறதுனால ஷாக் ஆவறீங்க. போக போக பழக்கமாயிடும். ஐயோ உங்க ஆர்வத்தை நான் பாராட்டுறேன். இன்னொரு தடவை வீட்டை சுத்தி பாருங்களேன். இப்ப என்ன சுத்தி பார்க்கணும் அவ்வளவுதானே? ஆமாங்க. ஐயோ அது கீழ பார்த்தாச்சே. அதுக்குள்ளயா? யா, நம்ப மாட்டீங்களா? பாத்ரூம்ல தாப்பால் இல்ல. பெட்ரூம் செவர்ல கிராக் இருக்கு. கிச்சன் ரூம்ல ஸ்லாப் இல்ல. வெஸ்டர்ன் டாய்லெட் ஒர்க் ஆகுது. ஈபி மீட்டர்ல சோட வச்சிருக்கீங்க. போதுமா? நீங்க சூப்பர் ஸ்பீடுங்க. அது எங்க அப்பா காலத்து வீடுங்க. தெரியும். முனுசாமி தானே உங்க அப்பா? அட ஆமாங்க. இந்த வீட்டு ஓனர் கோமா ஸ்டேஜ்ல இருக்கும்போது திருட்டுத்தனமா அவருக்கு தெரியாம அவரோட கட்ட விரல கை நாட்டா உருட்டி தானே இந்த வீட்டை ஆட்டைய போட்டிருக்கீங்க. இந்த டீடைல் எல்லாம் கரெக்டா சொல்லிட்டாரு. எங்க அப்பா செத்து 25 வருஷம் ஆச்சு. ஆனா நான் போன வாரம் தானே மேல மீட் பண்ணேன். டேய், அது வளரட்டுனா டக்குன்னு சமாளி. நீங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இந்த வீட்டை பத்தி வெளியில இருக்கவங்க பேசிட்டாங்க. அததான் இவன் வளரிட்டான். எங்களுக்கு வீடு ஓகே. ஓகேவா? அத்தகாரு வாடகை செப்புவே வாடு மயக்க போட்டு சாவட்டும். வாடகை என்னம்மா 30,000. ஓகே. ஓகேவா? ஐயோ ஓகே சொல்லிட்டாங்கடி. தெரிஞ்சிருந்தா 40,000 சொல்லிருப்பேனே. என்ன கெட்டு போச்சு? எப்படி போட்டு வாங்குறேன்னு பாரு. வாடகை மட்டும் தான் 30,000. பால்கல்ல நின்றா 2,000. படிக்கட்டுல நின்றா 5,000. பார்க்கிங் பண்ணா 3,000. ஆக மொத்தம் 42,442,320. இந்த பாருங்க, இது எதையுமே நாங்க யூஸ் பண்ண போறது இல்ல. இருந்தாலும் நாங்க தரோம். மாசம் 1ஆம் தேதி ஆனா போதும் வாடகை டான்னு வந்துடும். இல்ல எங்க அத்தை பேயாட்டம் ஆடிடுவாங்க. எங்ககிட்டீவா? அத்தகாரு அட்வான்ஸ் செப்புவே. ஏன் இது பக்கம் வரல? 5 லட்சம் வேணும். ஓகே. ஆனா நாங்க அக்கவுண்ட் பேயா தான் கொடுப்போம். பேயே வந்து சொன்னாலும் செக் பேமெண்ட் எல்லாம் நாங்க வாங்க மாட்டோம். ஒன்லி கேஷ். ஓகே. டேக் இட். ஐயோ அப்புறம் நீங்க 4 பேரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்தாரணும். எதுக்கு? ஊதுவத்தி ஏத்தி வச்சு மாலை போடுறதுக்கு. அதான் ஏற்கனவே பண்ணிட்டாங்க. தம்பி, அருமையா காமெடி பண்றீங்க. நான் பண்றதுல காமெடின்னு சொல்ற பத்தியா? இதான் பெரிய காமெடி. அது இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல டெனன்ட்டோட போட்டோ கேட்பாங்க. அதுக்குதான். எடுத்துக்கங்க. அத்தகாரு கொஞ்சம் சிரிங்க. ஐயா. பண்ணாட பீட்சாவை திருட்டு வாய் தொடக்காம வந்திருக்கேடா. பீஸா அடிச்சு அனுப்பிச்சிருக்கானுங்க. பீஸா சாப்பிட்டு வந்திருக்கிறா. யாரு உன்னை அடிச்சது? வாக்கா. சரி வாடி தனியா உட்காந்து அழுட்டு நாம போலாம். வாக்கா. என்னடா எல்லாம் உன்னால்தான். ரோட்ல ஏடகடமா வாயை கொடுத்து செருப்படி வாங்கிட்டு வந்திருப்பேன். அதுக்கு நான் அத்தகாரு பொறுப்பா? என்ன அடிச்சது ஒண்ணும் பப்ளிக் கிடையாது, போலீஸ். போலீஸா? அரலுசலாம் போலீஸ் அடிக்க மாட்டாங்களே. அக்கா, நீ மாடியில குத்துனங்கறாங்களே, அவங்க போட்டோ எடுத்து போய் போலீஸ் ஸ்டேஷன்ல குத்திட்டு வர சொன்னல. குடுத்தியா? சமையா குத்தானுங்க. என்னடா சொல்ற? எங்களை பார்த்தா கால மாதிரி தெரிஞ்சான்னு சொல்லிட்டு சம்மடி அடிச்சானுங்க. ஏண்டா? எடுத்த போட்டோ நீயே பாரு. என்னடா போட்டோ பூரா மிஸ்டாவே இருக்கு. மிஸ்டர் லத்த ஐ திங்க் கோஸ்ட். டேய் நீ தானடா செல்ல இந்த போட்டோ எடுத்த? ஆமாங்க. அப்பா புரியல. 4 ஆளுங்க இல்லக்கா, ஆவிங்க. டேய் சி ஆவிங்க இருக்குடா இங்க வரப்போகுது. இது கேமரா ஃபால்ட்டா இருக்கும். டேய் டேய் நீ ஏன்டா பாதி சேவல ஓடி வர? ஏண்டி பாபா பாதி டப்பு தான் இருந்துச்சா? நான் ஷேவிங் பண்ண போனேனா, அங்க இந்த பழைய பேப்பரை படிக்கலாம்னு எடுத்து படிச்சேன். நம்ம வீட்டு மாடியில குடியிருக்காங்களே 4 பேரு, அவங்களோட போட்டோ அந்த பேப்பர்ல வந்திருக்குமா? போட்டோ பேப்பர்லயா? கார் விபத்தில் குடும்பத்துடன் பலி. கொடைக்கானல் செல்லும் வழியில் 2 கார்கள் மோதி குடும்பத்துடன் ஐயோ இதுங்க 4 தாண்டி மேல இருக்குதுங்க. செத்ததுக்கு அப்புறம் ஏண்டி இங்க வந்துச்சுங்க? அத்தகாரு நியூ ஆவிகதா பவர்ஃபுல்லுக்கா இருக்கும். இப்ப என்னடி பண்றது? மல்லிகை பூ வாசனை வேற வருது. సలంగ సౌండ్ వస్తుంది.
எல்லாரும் பேய் அரைஞ்ச மாதிரியே இருக்கீங்க. நீங்க தான் இன்னும் அறிவே இல்லையா? என்ன எல்லாரும் கீழே பாக்குறீங்க? அது அது ஜல் ஜல் சவுண்ட் கேட்டுச்சு. அதுவா, புதுசா கொலுசு வாங்கி போட்டிருக்கேன். எங்க இருந்து வரீங்க ஆண்டி? முருங்கை மரத்துல இருந்து. முருங்கை மரமா? பின்ன காய்கறி பேய் விலை பிசாசு விலை ஆயிடுச்சு. அதான் முருங்கை மரத்துல இருந்து முருங்கைக்காய் பறிச்சுட்டு வரேன். ஆமா, நீங்க ஏன் வீட்டு பக்கமே வர்றது இல்ல? கூப்பிடுறாங்களா, போங்க. பிஞ்சிரும். இப்ப வாங்களேன். ஆவி பறக்க பறக்க காப்பி போட்டு குடுக்கறேன். ஆவி பறக்க பறக்க நீங்க அவசியமா வரணும். கண்டிப்பா வரேன். நான் வெயிட் பண்ணுவேன். வரட்டா? ஏற்கனவே நீங்க இருக்கிறதுனால இந்த ஊரே இத பேய் விடுன்னு சொல்லுவாங்க. இப்ப உண்மை அடிச்சா ஏய், டென்ஷன் ஆகாதடி, குறவளைய கடிச்சு துப்பிடுவேன். இப்படி என்ன பண்றது அத்தைக்காரு? ஆவி எப்படியாவது ஊட்ட வரட்டணும். ஆள் வச்சும் மிரட்ட முடியாது. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. இருக்கடி. அது கோபாலகிருஷ்ணா, நீயாவது போய் அவங்கள அனுப்ப. டேய், இவன் எப்படா அப்பிட்டானா? ஆண்டி மேல போறத பார்த்த உடனே அப்பிட் ஆயிட்டாங்க. திரி நீ ஆம்பளை தானே, நீ போய் அவங்க கிட்ட பேசுடா. ஆம்பளை இல்ல, இந்த அக்காவுக்காக போடா. அடி 5 லட்சத்தை வாங்கி நீ அக்கல்ல சொருங்க. ஆவி ஆண்ட போய் அடிபட்டு ரத்தம் கக்கி நான் சாவணுமா? நான் இந்த வீட்டை விட்டு போறேன். கடப்பாக்கு போறேன். ஐயோ, அடியே என்ன தனியா விட்டுட்டு போயிடாதீங்கடி. உங்க 2 பேருக்கும் ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய் தரேன்டி. என் கூடவே வாங்கடி. எப்படியாவது சமாதானம் பேசி அந்த பேய்களை கரெக்ட் பண்ணிடலாம். வாங்கடி 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 வாங்கடி. ஏண்டி, செருப்பு தொடப்போய் எதுவுமே வேணாமாடி? வேணாத்த. ஏண்டி அழாதீங்க அத்தை. அதுங்கெல்லாம் எவ்வளவு டீசென்ட்டான ஆவிங்கன்னு மெயின்டைன் பண்ணுச்சு. அதே மாதிரி அதுங்க ஆவின்னு நாம காமிச்சுக்க வேணாம். காட்டுனா நம்மள ஒரே காட்ட காட்டிடும். ஐயோ, கூல். பெருமாளே, நீதான் எங்களை காப்பாத்தணும். அந்த ஆவிங்க மட்டும் என் பேச்ச கேட்டு ஊட்டு பத்தத்தே ஊட்டி எல்லாம் போட்டுருவாங்க பெருமாளே. கேட்டாரடி. பெருமாள் இப்ப கேட்டாரடி. அப்புறம் ஏன் நீ எக்ஸ்ட்ரா டயலாக் பேசுற? செருப்பாலே அடிப்பேன்டி. பெருமாளே, ஒரு 10 ரூபாய் நோட்டை முழுசா உண்டியல போடுறேன். ஐயோ, வாங்கத்த போலாம். போங்கடி. அடியே, நீங்க 2 பேரும் போய் பேசிட்டு வாங்க. நான் அது வரைக்கும் கீழே இருக்கேன். எஸ்கேப் ஆக பாக்குற நீயே வாங்க அத்தக்காரோ. மாட்டாளுங்களே. ஹாய் ஆண்டி. வாங்க வாங்க. ஐயோ, வாங்க வாங்க. என்ன வாடகை வாங்க வந்தீங்களா? நாங்க வந்து 1 மாசம் கூட ஆகலையே. சிவகாமி, ஹவுஸ் ஓனர் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். என்ன கையெல்லாம் உதறுது? வாந்தி, வாய் ஃபீவர். ஐயோ, ஹை ஃபீவருங்க. ஐயோ. ஹாய் அவக்கா, how are you? சபா. அடியே, ஆவிக்கெல்லாம் வேர்க்குமா? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? உன்ன பின்ன செத்தாதானே சுடுகாடு தெரியும். ஏற்கனவே நான் பயத்துல இருக்கேன். இவ வேற சாவு சுடுகாடுங்கறாளே. செத்தா சுடுகாடு தானே போணும். ஐயோ, என்னடி நம்ம வீட்டு ஆவிங்க மைண்ட் வாய்ஸ் கூட கேட்ச் பண்ணுது. அட உள்ள வாங்க. என்ன 3 பேர் சேர்ந்து வந்திருக்கீங்க? அது அது நீங்க கோச்சுக்க கூடாது. ப்ராமிஸ் பண்ணுங்க. ஓகே, ப்ராமிஸ். அது நாங்க வீட்டை காலி பண்ணணும். தாராளமா காலி பண்ணுங்க. நாங்க இல்ல, நீங்க தான் வீட்டை காலி பண்ணணும். எதுக்கு சடனா எங்களை காலி பண்ண சொல்றீங்க? பெரிய பாப்பா, சொல்லுடி சொல்லு. சொல்லடி. ஆட்டக்காரோ செப்பு செப்பு.
பாவிங்களா, சுத்தி சுத்தி பாலை என்கிட்டயே கொண்டு வந்து போட்டீங்களே பாவிங்களா. அட, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. அது நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இடிச்சிட்டு செகண்ட் ஃப்ளோர் கட்ட போறேன். எப்படி சமாளிச்சேன் பாத்தீங்களா? கேவலமா இருக்கு. இதுக்கு ஆவிங்க இல்ல, நானே 4 அரை விட்டுருப்பேன். ஏண்டி சொதப்பிட்டேனா? అది ఏమి లేదు. ఈ ఊటుకు 75,000 వాడగే, 10 lakhs అడ్వాన్స్ తర ఒక పార్టీ రెడీగా వస్తుంది. అదే இப்ப என்ன, உங்களுக்கு பணம் தானே வேணும்? எவ்வளவு லட்சம் பணம் நாங்க தரோம். ஏய் பப்பு பப்பு பப்பு, இவன் கேட்டவன லட்ச லட்சமா தரேங்கறாடி. இவங்களே எடுத்துட்டு போட்டுடி. ఒక్క వీట్లే ఎన్నాళ్ళ 5 పేయోட వాడ முடியாது. ஏய் 4 பேய் தானடி, 5வதா யாரடி? ஐயோ, உங்களே சேர்த்தா சொல்றா. வெளிய வாங்கடி, உங்க 2 பேரையும் வெச்சுக்கறேன். இங்க இருந்து உயிரோட போனா தானே. ஆமா, உங்க மருமக என்ன சொல்றாங்க? அது நீங்க கம்பல்சரியா வீட்டை காலி பண்ணணுமா? அட்டம் பிடிக்கிறாளுங்க. அதான் ஏன்? ஐயோ, ஏண்டா நீங்க யாருன்னு போச்சா? தெரியுமே. இல்ல, ரிட்டையர்டு கவர்மெண்ட் ஆபீசர்னு அப்ப சொன்னீங்களே. ஆனா அத தவிர வேற எதுவுமே தெரியாது. இது பாருங்க, நீங்க என்ன குட்டி கர்ணம் போட்டாலும் நாங்க இந்த வீட்டை காலி பண்ண மாட்டோம். அவங்களாம் போனா கூட நான் போக மாட்டேன். ஏன்னா என்னோட ஆளு இந்த ஏரியால தான் இருக்கு. ஏய் சும்மா இருடா, இது எங்களோட பூர்வீக சொத்து. அது எப்படி? இது ஏன் வீடு? டோடா, உங்க அப்பா முனுசாமி எங்க அப்பா கிட்ட ஏமாத்தி எழுதி வாங்கின வீடு இது. ஓ, அவங்களா நீங்க? பயப்படாதீங்க, எங்களுக்கு இந்த வீடு வேண்டாம். அப்பாடி. நாங்க யூகே போறோம். நாங்க எங்க வேணாலும் போலாம். அவங்களுக்கு தான் பாஸ்போர்ட் விசா எதுவுமே தேவையில்லையே. அதுக்கு முன்னாடி என் பொண்ணுக்கு இந்த வீட்ல தான் கல்யாணம் நடக்க போகுது. வர 2ஆம் தேதி ராத்திரி 12 மணிக்கு நிச்சயதார்த்தம். 12 மணிக்கா? அது பேய் உலவற நேரமாச்சே. அதனால தானே அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணோம். அப்பா அப்பா, இவங்க நல்லா வாசிக்கிறாங்க. இவங்களே கல்யாணத்துக்கு நான் அதசரம் வாசிக்க சொல்லுப்பா. ஓகே. இனிமே ఇంట్లో ఒక్క నిమిషం కూడా இருக்க கூடாது. బాబాకు మైక తెలిஞ்ச உடனே அவரையும் கடப்பாக்கு கூட்டிட்டு போயிடனா. ఈ மாமியார் பேய கூட சமாளிச்சிடலாம், ஆனா ఈ பூத் பங்களாவை சமாளிக்க முடியாது. எஸ்கியூஸ் மீ அவக்கா, எக்கட போற? ఎవరది? నీవా? ஆ, అయ్యో, ఇవன் ఎదుగు జనల్ పక్కన నిక్கிறான். నా கடப்பாக்கு వెళ్తాను. போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். ఛాన్స్ లేదు. ப்ளீஸ். முடியாதுன்னு சொல்றேன் இல்லடா. வா. How is it? చీ, కేవలமா ఉంది. Thank you. ఏంట్రా? எது டாவா? சாரி, தெரியாம చెప్పిட்டேன். நீ என்ன அப்படி கூப்பிடுறது? I like you. ఏంటి విషయం సారు? என்ன பத்தி நீ என்ன நினைக்கிற? ఏమీ లేదు. என்ன பார்த்தா உனக்கு ஒரு ஃபீலிங் வரல? எனக்கு வாமிட் தான் வருது. எனக்கு வருதே. வாமிட்டா? நோ. உன் மேல எனக்கு ஃபீலிங். ఎందుకో? Because I love you. I love you. நீ என்ன லவ் பண்றியா? ஏய், எனக்கு பெல்லி ஆயிந்திரா. So what? என் சிஸ்டர் கல்யாணம் முடிஞ்ச உடனே ஒரு நல்ல நாளா பார்த்து நீ சூசைட் பண்ணிக்கோ. அப்புறம் நீயும் பேய் நானும் பேய் மேரேஜ் பண்ணிக்குவோம். நமக்குன்னு ஒரு புளிய மரம் கிடைக்காமையா போயிடும். என்ன இவ பேயோட பேசிக்கிட்டு இருக்க? ஏடி, பேய் ஒரு நாட்டுல என்னடி அரட்? இல்ல சார், உங்களை சொல்லல. బావా, వాడు என்ன లవ్ చేస్తారా? ఒక நல்ல நாள் பார்த்து நான் சூசைட் பண்ணிட்டு இவர் கூடயே வர చెప్తాడు. யோ, உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? இவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறத விட தூக்கிலே தொங்கலாம். நான் தான் ஏற்கனவே செத்து போயிட்டேனே. அப்புறம் ஏன்டா என் உயிரை வாங்குற? சோ நீதான் என் காதலுக்கு குறுக்க நிக்கிற. குறுக்க என்னடா நிக்கிறது? குறுக்க படுக்கவே செய்வா. ஏன்னா இவ என் பொண்டாட்டி. ஏய், ஒண்ணு ஒத்துக்கோ, இல்ல ஒதுங்கோ ஒதுங்கோ ஒதுங்கோ. டேய் டேய் டேய், நீ பேயின்ற ஆளவுல தானே இவ்வளவு பேசுற. இது மட்டும் நடந்துச்சு, அப்புறம் இமிடியேட்டா நானும் தற்கொலை பண்ணிக்கிட்டு பேயா மாறிடுவேன். அப்புறம் மோதி பார்க்கலாம். உன்னை சூசைட் பண்ணிக்க விட மாட்டேன்டா. என்னடா, என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவனா?
ஆமா நீங்கெல்லாம் யாரு? உங்க அம்மாவோட கெஸ்ட். அப்படியா? சாரி, நீங்க பேசும்போது நடுவுல டிஸ்டர்ப் பண்ணிட்டல. குட். இனிமே டிஸ்டர்ப் பண்ணாத. வரட்டுமா? குட் நைட். குட் நைட். பாவா 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 ஹேய் என்ன பண்ணடா நான் பாவாவே உன் புருஷனுக்கு இப்போ நடுவுல கொஞ்சம் வருஷத்தை காணும். உன் புருஷன் மூளையில இருந்து லாஸ்ட் 10 இயர்ஸ் டெலீட் பண்ணிட்டேன்.